worship you, Lord. We praise you, Master. We love you, Lord. Oh, hallelujah. Hallelujah. Sarva vallavar aalugirar. Sarvavallavar நீரே தூயரே தூயரே சர்வவல்லவர் நீரே துதியுமக்கே துதியுமக்கே ஆமென். For the Lord God and mighty and great. Oh, hallelujah. Hallelujah. Holy, holy are you, Lord God Almighty. Holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, it's a great joy to see you through this program. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பேரானந்தம் கொள்கிறேன். நாம் கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையான ஈவுகளால் நன்மையான நன்மைகளால் நம்ம நிரப்ப போகிறார். My dear brothers and sisters, before worshiping, shall we close our eyes and look up to God? நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். Oh God of mercy, we look up to you. We come to the throne of grace. கிருபையின் சிங்காசனத்திற்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோட வேதனையோட பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருட கண்ணீரை நீர் பார்க்க மிகுந்த பலவீனத்தோடு நெருக்கங்களோடு கவலைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு கண்ணீரை பார்க்க. You are the God who sees the pain and the burden that everyone are watching. அவருடைய மனதில் இருக்கிற போராட்டத்தை நீர் அறிந்திருக்கு. You are the God who knows the struggle that they are going through. Let them feel the touch of God. Let none go the same after this program. Let them feel the healing of God. Let them feel the mighty touch of God. Wipe away all the tears. Let there be only days of joy and peace. We give this program into the hands of God. You take control. In Jesus' matchless name we pray. Amen. My dear brothers and sisters, it's a great joy to worship. For that reason God has created us. கர்த்தரை ஆராதிக்கவே துதிக்கவே கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். கைகளை தட்டி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா? ஓ, அவர் நல்லவர், அவர் மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். கைகளை தட்டி அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார்.
என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். வழி பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் எழுந்து வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வளைகளெல்லாம் நகர்ந்தே போகுமே, இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடங்களெல்லாம் என்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் வந்து ஓய்ந்த, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் வந்து ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அவர் ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். நம் ஜெபங்களை கேட்கிறவராயிருக்கிறார். அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? ஜெபத்தை கேட்கிறவரே, இம்மட்டுமாக எங்களை கரம்பிடித்து நடத்தினீரே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று சொல்லி 100க்கு அதிபதி விசுவாசத்தோடு சொன்னார். அப்படியே அற்புதம் நடந்தது. அவருடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு, அவருடைய வார்த்தையிலே ஆசீர்வாதம் உண்டு. அவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லுங்க என்று சொல்லி சொல்லுங்க பாப்போம் என்று சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன்,
நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க, அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கினார். He sent his word and healed the people. By his stripes we are being healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எப்படிப்பட்ட வியாதியோடு கைவிடப்பட்ட நிலையிலே, பல மருத்துவரிடத்தில் சென்றும் பலனற்ற நிலையிலே கவலையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். இதனால் உன் கண்ணீர் மாறும், உன் வேதனைகள் மாறும், உன் சஞ்சலங்கள் மாறும், உன் கலக்கங்கள் மாறும். நீ எதிர்பார்க்காத மாற்றத்தை, திருப்பத்தை நீ பார்ப்பாய். Even today while I was waiting in the presence of God, God gave this verse into my heart. Psalms 23 verses 6 says, surely goodness and mercy shall follow me all the days of my life. சங்கீதம் 23:6 வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை பின்தொடரும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை பின்தொடரும், என்னை பின்தொடரும். ஏன் தெரியுமா? அந்த சங்கீதத்தில் முதலாவது வசனத்தை நீங்கள் படிப்பீரான, அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார். Why David said these words with great belief that goodness and mercy will follow me? Because if we read the same Psalms 23 first verse, the Bible says, David says, the Lord is my shepherd, I shall not want. He shall lead me and guide me into the green pastures and lead me into the still waters. Yes, he believed that he is my shepherd. When God is with me, who can stop me? When God is with me, who can be against me? When God is with me, who can stop me? The blessings that God has kept for me. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், சவுல் ராஜா சாமுவேல் தீர்க்கதரிசியை தேடி போனார். காணாமல் கழுதைக்காக. நாகமான் எலிசாய்ன்ற ஒரு தெய்வ மனிதனை தேடி போனான், தான் எழுந்து போன சுகத்தை, குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற. அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் சென்று கண்ணீர் விட்டு அழுதாள், தன் பெறாத பிள்ளை பாக்கியத்திற்காக. சாலமோன் கர்த்தருடைய சமூகத்தில் சென்று ஜெபம் செய்தார், தான் எதிர்பார்த்து வாஞ்சித்த ஞானத்திற்காக. பர்த்திமியும், குருடனாகி பர்த்திமியும் இயேசுவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டான். எதற்காக? தான் இல்லாத பார்வை, கண்கள் திறக்கப்பட வேண்டும், பார்வை அடைய வேண்டும். The Bible says, my dear brothers and sisters, King Saul sought Samuel the prophet for his lost sheep. Naaman went to Elisha. For what reason? To get his health to be restored, be healed from the leprosy. Hannah went and prayed in the presence of God. Why? To receive the child blessing that she had never received. Bartimaeus cried unto God. You know why? Because he wanted his eyes to be opened
And he wants to see. Solomon prayed to God. You know why? Because the wisdom that he thirsted and wished in his life. My dear brothers and sisters, what is that you've been craving about? What is that you've been crying about? What is that you've been broken about? What is that you've been worried about? இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு எதற்காக நீ வந்திருக்கிறாய்? எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய்? எதற்காக நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து நீ பதறிக் கொண்டிருக்கிறாய்? என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். ஏசாயா 60:20 வசனத்தின்படி உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு ஒரு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. Isaiah chapter 60 verses 20 says, the Lord says, your days of mourning is over. Your days of mourning is over. Revelation chapter 21 verses 4 says, God shall wipe away all your tears. வெளிப்படுத்தல் 21:4 வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் கண்ணீரோடு இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் வேதனையோடு இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் சஞ்சலமே என் வாழ்க்கை, கண்ணீரே என் வாழ்க்கை, இது மாறாது, இது முடியாது, இது தீராது, இது என் தலைவிதி என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். என் அருமையே, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையும் கிருபை உன்னை பின்தொடர போகிறது. இதுவரைக்கும் நன்மையே பார்க்கவில்லைன்னு சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த வருடம் நன்மையின் ஆண்டாக இருக்க போகிறது. தேவன் கிருபையினால் கனத்தினால் முடிசூட்டுகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக உயர்த்துகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. என் அன்பு சகோதரி ஜெயந்தி, அநேக காரியங்களை குறித்து உடைந்திருக்கிறாய். என் அன்பு மகள் சகோதரி சாந்தி, சிஸ்டர் ஜெயந்தி, சிஸ்டர் சாந்தி, you're so much weeping about your physical problem. உன்னுடைய கணவருடைய காரியத்தை குறித்து, உன் குடும்பத்தின் காரியங்களை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். சகோதரி ஜெயந்தி, உன்னுடைய மகளுடைய எதிர்காலத்தை எண்ணி அழுகியோடு நீ அமர்ந்திருக்கிறது நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இத்தனை ஆண்டுகள் ஜெபம் பண்ணினேன், இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன், இதுவரைக்கும் பார்க்காத மாற்றம் இனி வரப்போகிறதா என்று சொல்லி அழுது கொண்டிருக்க அன்பு சகோதரி ரூபி, கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்தது விரும்பினது வருவது நிச்சயம். உன் மனதில் இருக்கிற அடிக்கடி மூச்சு விட கஷ்டப்படுகிறது நான் பார்க்கிறேன். உன் பிள்ளையின் காரியங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். Sister Ruby, you're having a breathing, and now and then you're having a chest problem. You're so much worried about your children's matter. God looks at you and say, your days of tears, your days of pain, your days of agony is over. My dear brothers and sisters, I don't know what you've been weeping about, I don't know what you've been crying about. God says, good days are there before you. நன்மையும் கிருபை உன்னை பின்தொடர போகிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், யோவான் 5ஆம் அதிகாரம் 1-15 வசனத்தின் படிப்பீர்கள், அங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்க முடியும். 38 வருடங்களாக பெதஸ்தா என்று சொல்லப்படுகிற மண்டபத்தில் அவன் காத்திருந்தான். 38 years that man was in Bethesda. He was sick. There was no one to help him. 38 years in that same situation. 38 ஆண்டுகள் அவருடைய பிரச்சனைகள் மாறவில்லை. பல முயற்சிகள் செய்திருக்கலாம். You would have taken all kinds of effort, but all his efforts were failure. என் அன்பு சகோதரர் சாம்ராஜ், உன் தொழிலிலே பல நஷ்டங்களை, ஏமாற்றத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீங்க. என் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல, எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்லி ராஜ் அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? கலங்கி கொண்டிருக்கிற மனைவிடத்தில் சொல்ல முடியாதது என்ன, என் பிள்ளைகளிடத்தில் சொல்ல முடியாது, மனதில் புதைத்து கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, எதை எதை இழந்தாயோ அதை ஆண்டவர் மீண்டும் குட்டி கொடுக்க போகிறார். யோபு இழந்ததை காட்டி 2 மடங்கு கர்த்தர் குட்டி கொடுத்தார். Then what Job had lost, God gave back double portion. Dear brother, whatever you have lost, God is going to restore it back. The Bible says this man was 38 years bedridden in Bethesda. John chapter 5:6 says Jesus saw him. Hallelujah. இயேசு அவனை கண்டார் என்ற வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீ படந்து செல்கிற பாதை மற்றவருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் வடிக்கிற கண்ணீர் மற்றவருக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம், நண்பருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை காண்கிறவராய் இருக்கிறார். 38 வருடமாய் இருந்த அந்த மனிதனை மற்றவங்க பார்த்தாங்களான்னு தெரியல, ஆனா இயேசுடைய கண்கள் அவன் மேல் பட்டது.
ஒரு மனிதனை ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்த்தால் போதும், அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். குடும்பமாக தான் அமர்ந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா ஒவ்வொருத்தரும் பலவிதமான வேதனைகள், எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தொழிலை குறித்து, சரித்தில் படுகிற பாடைகளை குறித்து நம்பிக்கற்ற நிலையிலே கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? எது எப்படி இருக்க போகிறன்னு சொல்லி பதறிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டுடைய கண்கள் உன்னை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. மேலும் தாராத வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை கண்டார் மாத்திரமில்ல, அவன் வெகு காலமாக அவன் காத்திருக்கிறதை அறிந்தார். நீ எந்த காரியத்திற்காக வெகு காலமாக நீ காத்திருக்கிற என்று உன் கணவருக்கு தெரியாம இருக்கலாம், உன் நண்பருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு தெரியும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, remember God's eyes is watching. He knows for what you have been waiting for. What is the thing that you have been weeping about? மேலும் அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் வெகு காலமாக வியாதி உள்ளவனாக இருக்கிறார் என்று அறிந்து கொண்டான். அதனால்தான் அவனை பார்த்து கேட்டான், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு. இயேசு அவனை கண்டார், அவன் வெகு காலமாக இருக்கிறார் என்று அறிந்து கொண்டார், அவனுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டார். Jesus saw him and he knew him and he understood him. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, what a loving God we have. He is a God who sees you, he is a God who knows you, and he is a God who understands you. 38 வருடமாக அதே நிலையில் இருந்த அந்த மனிதனை பார்த்து இயேசு சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அதே வினாடியிலே அவன் எழுந்து நடந்தான். Jesus not only saw him, he said, arise, get up, take your bed and rise up. Immediately he woke up and he walked. My dear brothers and sisters, என் அருமை கர்த்தருடைய இன்றைக்கு கர்த்தர் எந்த பிரச்சனையில நீ அமர்ந்திருக்கிறாய், அழுது கொண்டிருக்கிற, what you are not able to rise up, what has put you as a bondage, what has tied you, is the sickness, is the disease, it's the depths that has bound you, not allowing you to come up, is the wicked people that is against you. God say this year you are going to rise up. Hallelujah. இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை, திருப்பத்தை நீ பார்க்க போகிறாய், ஒரு மாற்றுதலை பார்க்க போகிற சகோதரன் பிரபு, நீ இதுவரைக்கும் பார்க்காத திருப்பங்களை, மாறுதல் உன் கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். Dear பிரபு, whatever you have lost, God is going to bless you. Sister Sharon, you have been worried about many things about your future. God says, I am there before you. As the Lord said, as a mother comforts his child, God will comfort you. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சம்பவத்தை குறித்து ஒரு புத்தகத்தில் நான் படித்து நான் ஆச்சரியப்பட்டேன். இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுத்து விட்டு கடந்து போய் விட்டார். I read about an incident in a book about this incident, what happened after Jesus had healed him. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அவன் சுகத்தை பெற்ற பார்த்த மற்ற வியாதிப்பட்டவர்கள் அவனை பார்த்து சொன்னார்களாம், கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, உன் முகத்தில் ஒரு வெளிச்சம், வல்லமை இருக்கிறது, உன் கைகளை என் மேல் என்று சொன்னார்களாம். They said, we see the glory of God, why not you keep your hands on me? When he laid his hand, that person got healed. பெதஸ்தா மண்டபம் என்று ஒரு பாலடைந்த கட்டடமாக இருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம், இந்த மனிதன் அங்கிருந்த வியாதிப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி சுகத்தை பெற்றும்படி கிருபை செய்தாரா. Hallelujah. He prayed and all the people were healed. That is what one of the reason today the Bethesda tomb is empty. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, today God is not only going to heal you, God is not only going to bless you, through you God is going to bless others. Can we close our eyes and look up to God? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்னிரோடு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க என் அன்பு மகள் ஜபா, நீ வடித்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஜபக்குமார், என் அன்பு சகோதரர் ஜபக்குமார், மிக செல்வா உடைந்த உள்ள இந்த பேர் திரும்பி திரும்பி வருகிறது. உன் மனதில் இருக்கிற வேதனைகளை, பாரங்களை ஆண்டவர் அறிவார். குடும்பத்திற்கிட்ட யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, மனதில் புதைத்து அழுது கொண்டிருக்க செல்வா, நீ பயப்படுகிற கலங்குகிற காரியங்கள் தொடர்ந்து நீடிப்பதில்லை. கர்த்தருடைய கரவனோடு இருக்க போகிறது. இனி நன்மையின் நாட்களை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீ பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய கரவனை தொட்டு விட்டது. கர்த்தருடைய அற்புதம் சுகமளிக்கிற கரம் தொட்டு விட்டது. இப்பொழுது விடுதலை கொடுக்கிற கரம் ஒவ்வொருத்தை தொட்டதுக்காக, அவருடைய கண்ணீரை மாற்றினதுக்காக, அவருடைய வேதனையை மாற்றினதுக்காக, அவருடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக நீ மாற்றப் போகிறேன். இனி நன்மையும் கிருபை உன்னை பின்தொடர போகிறது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்க போகிறார். God bless you.